இந்த 105 கேபின் ஆல்ரெடி நம்ம லான்ச் பண்ணதான். பட் இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக பண்ணியிருக்கோன்னா ஏசி கேபின் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த வண்டியில் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்னென்ன டெக்னாலஜி நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் இப்போ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போகிறேன். பார்த்தீங்கன்னா 105 ஒர்க் மாஸ்டர் எக்ஸல், இது வந்து 106 ஹெச்பி ப்ரொடக்ஷன் பண்ணுற ஒரு டிராக்டர். இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது 4 சிலிண்டர் இன்ஜின், எஃபிடி இன்ஜின், பவர் ட்ரெயின் எஃபிடி V8 பவர் ட்ரெயின். இதில் 4 ஒவ்வொரு சிலிண்டருக்கும் 4 வால்வு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 4 சிலிண்டர் இன்ஜின்லேருந்து பவர் தான் இந்த 106 ஹெச்பி ப்ரொடக்ட் பண்ணிது. இதோட அட்வான்டேஜை ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கூலன், அதாவது என்னென்னா ஒவ்வொருத்துக்கும் கூலிங் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீசல் ஃபியூல் வந்து இம்பார்ட்டன்ட். அந்த ஃபியூல் வந்து ஹீட் ஆகாமல் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் வந்து இன்ஜின் கொடுக்கணும். அந்த பம்புக்கு போகும்போது அந்த பம்போட தேய்மானம் எல்லாமே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். உங்களுக்கு லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்போ இதில் ஃப்ரண்ட்டில் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா டீசல் கூலிங் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில், டிரான்ஸ்மிஷன் ஆயில்னு பார்த்தீங்கன்னா கூல் பண்ணி தான் எப்பொழுதுமே டிரான்ஸ்மிஷன் ரொட்டேஷன் ஆகுது. ஒன்ஸு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து திருப்பி டிராக்டர் ஆஃப் பண்ணுற வரைக்கும் அந்த டிரான்ஸ்மிஷன் ஆயில் டோட்டலாக கூலருக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் திரும்பி ரிவர்ஸ் எடுத்து டிரான்ஸ்மிஷனுக்கு போகுது. அப்போ அந்த கூலிங் சிஸ்டம் நடக்கிறதுனால டிரான்ஸ்மிஷன் ஆயில் கூல் ஆகிறது, அங்கே ஹீட் ஆகிறத தடுக்கிறோம். இன்னும் லைஃப் லாங்கு வண்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏர் கிளீனர், ஏரை வந்து கூல் பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் ஏரை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்காக தான் இந்த ஏர் கூலர் கொடுத்துருக்கோம். இது வந்து வித் டர்போ ஏர் கூலர். இதில் வந்து டர்போ யூஸ் பண்ணியிருக்கனால இந்த ஏர் வந்து டர்பைன்லேருந்து வந்து அதுக்கப்புறம் கூலாகி இன்லெட்டுக்கு போகும். ஸோ அந்த ஏரையும் நம்ம வந்து கூல் பண்ணி அனுப்புகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கூலண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்கு மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் அந்த கூலிங் சிஸ்டம் தான். இந்த கூலிங் சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கூலண்ட் ஏர் ரேடியேட்டர் மூலயமா தான் கூல் பண்ணி கொடுக்குறோம். இதில் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணியிருக்கிறதுனா OAT கூலண்ட். OATனா ஆர்கானிக் ஆன்டிஃப்ரீஸ் கூலண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இதோட எக்ஸ்சேஞ்சு அடுத்தது அதை வந்து சேஞ்ச் பண்ணுற பீரியட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3000 ஹவர், 3000 ஹவருக்கு ஒரு தடவை தான் அந்த கூலண்ட்டை சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த கூலண்ட் வந்து வெறும் கூலிங் சிஸ்டம் மட்டும் இல்லை, அந்த உள்ளார உள்ள எந்த ஒரு கரையும் படியாமல் அந்த வாட்டரில் இருக்கிற கண்டென்ட் எதுவும் பிளாக்கையோ எதையுமே அட்ராக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த கூலிங் சிஸ்டம் யூஸ் ஆகுது. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த 105 ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் விஸ்காஸ் பேண்ட் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த 105ல் ரிவர்சபிள் ஃபேன், இதுவும் சரி கஸ்டமருக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். கஸ்டமர் வந்து ஒரு சோளத்தட்டை ஓட்டும் போது டஸ்ட்டு நிறைய ரேடியேட்டரில் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த டஸ்ட்டு வரும்போது என்னாகும், ஓவர் ஹீட் ஆகும். ஒவ்வொரு டைம் கஸ்டமர் வந்து இறங்கி அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் ஏறி ஓட்டும் போது டைம் வந்து லாஸ் ஆகும். ஸோ கஸ்டமர் ஒரே ஒரு சிங்கிள் பட்டனில் டச் பண்ணால் போதும், இருக்கிற ரிவர்சபிள் அந்த ஃபேன் அப்படியே ரொட்டேட் ஆகி இருக்கிற ஏரை வெளில தள்ளி திருப்பி ரொட்டேஷன் இன்ஜின் கூலிங்க்கு ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகிடும். இதில் இந்த ஸ்பெசிஃபிக் கொடுக்கறதுனால கஸ்டமரோட டைம் மிச்சமாகிறதுனால அவர் அந்த ஒரு 15 மினிட்ஸில் ஒரு பாதி ஏக்கரை ஓட்டிடலாம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டைமும் கஸ்டமரோட அட்வான்டேஜாக தான் நம்ம இந்த சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிட்டு வரோம். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் SCR நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆடபிள் சிஸ்டம் உள்ள ஒரு இன்ஜின். SCRங்கிறது ஒன்றும் இல்லை, பொல்யூஷன் நாம்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜும் மாறிட்டு வருது. அந்த ஸ்டேஜில் உள்ளதான் ட்ரம் 4, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் ட்ரம் 5. இதுக்கு வந்து நம்ம வந்து ஆடபிள் வந்து சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். இந்த ஆடபிள் தான் இங்கே SCRம் கொடுத்துருக்கோம். இந்த ஆடபிள் சிஸ்டம் வந்து கிட்டத்தட்ட இந்த டீசல் டேங்கும் ஆடபிளும் பக்கத்தில் தான் இருக்குது. இந்த டீசல் டேங்கோட கெப்பாசிட்டி 90 லிட்டர், 90 லிட்டர் கெப்பாசிட்டி. இதனாலையும் கஸ்டமர் வந்து ஒவ்வொரு டைம் டீசல் ஃபில் பண்ணுறதுக்கு இறங்கி ஏறணும் அவசியம் இல்லை, வண்டி நிறுத்திட்டு அவரோட டைம் சேவ் ஆகும். அதனால் 90 லிட்டர் வந்து கெப்பாசிட்டி கொடுக்கும்போது அவர் ஒரு நாளைக்கு உள்ள ஓட்டத்தை இதில் இந்த டீசல் மூலயமா அவர் ஓட்டி முடிச்சுடுவார். அடுத்து பார்த்திங்கன்னா 11 லிட்டர் கெப்பாசிட்டி வந்து ஆடபிள் கொடுக்குறோம். இந்த ஆடபிளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஜினோட சிஸ்டத்துக்காக தான் கொடுக்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் ஃபில்ட்ரு, ஃபியூல் ஃபில்ட்ரு எல்லாமே இதிலே வந்துடும். ஆல்ரெடி கூலண்ட் சொல்லிட்டோம். இதோட சர்வீஸ் இன்டர்வல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 600 ஹவர், 600 மணி நேரத்துக்கு ஒரு தான் நம்ம வந்து இந்த ஆயிலே மாற்ற போகிறோம். இந்த ஆயில் வந்து நார்மல் ஆயில் கிடையாது, செமி சிந்தட்டிக். இந்த செமி சிந்தட்டிக் ஆயில் யூஸ் பண்ணும்போது 600 ஹவர் இன்டர்வலில் தான் நீங்கள் ஆயிலை சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிஆர்டி இன்ஜின் சொல்லுவோம். இது நம்ம நார்மலாக ஒரு FIP பம்பு அப்படி இல்லாமல் சிஆர்டி காமன் ரயில் ப்ரெஷர் வால்வு மூலயமா இந்த இன்ஜின் வந்து ஆப்ரேட் ஆகுது. இது வந்து சிஆர்டி இன்ஜின்.
ஃபோர் சிலிண்டர் உள்ளது. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இதில் வந்து பவர் ஷட்டில்னு ஒன்று கொடுக்குறோம். இந்த பவர் ஷட்டிலில் பார்த்தீங்கன்னா உள்ளார வந்து வெட் கிளச். நம்ம வந்து நார்மலாக எல்லா வண்டிலையும் யூஸ் பண்ணுறது ட்ரை கிளச் யூஸ் பண்ணுவோம். அதனால லைஃப் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு நிறையா இருக்குது. இது வெட் கிளச் யூஸ் பண்ணுறதுனால கிட்டத்தட்ட இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 10,000 மணி நேரம்லாம் ரன் ஆகிருக்கு இந்த வெட் கிளச்சை பொறுத்த வரைக்கும். இதில் வந்து வெட் கிளச்சு இதுலேயும் யூஸ் பண்ணுறோம், கிளச்சுக்கு யூஸ் பண்ணுறோம், மெயின் கிளச்சுக்கும். அதேமாரி பிடிஓ கிளச்சும் பார்த்தீங்கன்னா வெட் கிளச்சை யூஸ் பண்ணுறோம். இதனால் பார்த்தீங்கன்னா அந்த கிளச்சோட லைஃப் இன்க்ரீஸ் ஆகுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிங்கிள் பட்டனில் உங்களால் நீங்கள் வந்து 4 வீல் டிரைவ் ஆன் பண்ண முடியும். சிங்கிள் பட்டனால் பிடிஓ ஆன் பண்ண முடியும். மற்ற டிராக்டர் பார்க்கும்போது மேனுவலாக வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கணும். அப்போ வந்து அது வந்து டைம் வந்து சேவ் ஆகாது. ஸோ இந்த கிளச்சு லைஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். க்ரீன் கலரில் நம்ம கப்ளிங் என்கேஜ் பண்ணுறோன்னா க்ரீன் கலர் லிவரை ஆப்ரேட் பண்ணோம். அதே மாதிரி ப்ளூவில் ஆப்ரேட் பண்ண போகிறோம், இல்லை ப்ரௌனில் ஆப்ரேட் பண்ண போகிறோம். இதில் வந்து 2 வகையான ஒன்று கொடுத்துறாங்க, சிங்கிள் ஆக்டிங், டபுள் ஆக்டிங். நம்ம வந்து டிப்பர் யூஸ் பண்ணும்போது ஒன்லி சிங்கிள் ஆக்டிங் தான் பண்ணுவோம். மற்றபடி ரிவர்ஸ் ப்ளோலாம் டபுள் ஆக்டிங் நடக்கும். அப்போ வந்து நம்ம வந்து டபுள் ஆக்டிங்கில் வச்சு ஓட்டணும். அதை உங்களுக்கு பின்னாடி வந்து கப்ளிங்கில் எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக் சுவிட்சுன்னு சொல்லுவோம். இது வந்து பிடிஓ வந்து நம்ம முன்னாடி சொன்னால் தான் வெட் கிளச்சில் ஃபங்க்ஷன் ஆகிறதுனால எலக்ட்ரிக்கல் மூலயமா என்கேஜ் ஆகி ஹைட்ராலிக் மூலயமா நம்ம வந்து கிளச்சு வந்து என்கேஜ் ஆகி பிடிஓ வந்து ரொட்டேட்டர் ஸ்டார்ட் பண்ணுது. அதனால தான் இதுக்கு பேர் ஹைட்ரோ எலக்ட்ரிக்கல் சுவிட்சுன்னு சொல்கிறோம். இதை சிங்கிள் சுவிட்சில் அப்படியே ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணுறதும் சிங்கிளாக ஒரே சுவிட்சில் ஆஃப் பண்ணிடலாம். அதேமாதிரி இந்த சைடு ஹேண்ட் ஆக்சிலேட்டர் நமக்கு தேவை. ஃபீல்டு வந்து நம்ம ஆட்டோ 1 ஆட்டோ 2 செட் பண்ணிட்டோம். பட் மேனுவலாக நான் வந்து ஹேண்ட் ஆக்சிலேட்டர் யூஸ் பண்ணுறாலும் செப்பரேட்டாக நமக்கு வந்து ஹேண்ட் ஆக்சிலேட்டர் கொடுத்துருவாங்க. இங்கே நார்மல் ஒர்க் மாஸ்டரில் ஏசி கேபின் இல்லாத வண்டியில் பார்த்தீங்கன்னா ஹைலோ மீடியம் வந்து நம்மளோட லெஃப்ட் சைடில் வந்துடும். இப்போ நம்ம இந்த ரைட் சைட்லேயே ஹைலோ மீடியமும் 1 2 3 4 ரேஞ்சு கீரும் வந்துடுது. இது இல்லாமல் இந்த டிராக்டரை பொறுத்த வரைக்கும் நியூ ஹாலண்டை பொறுத்த வரைக்கும் 20 ஃபார்வர்டு 20 ரிவர்ஸ் இருக்குது. அந்த 20 ஃபார்வர்டு 20 ரிவர்ஸ் வந்து எதுக்குன்னா நம்மளோட ஸ்பீடு வேரியண்ட்டு. நம்ம இப்போ பனானா மல்ச்சிங் பண்ணுறோன்னா அது வண்டி ஸ்லோவாக போகணும், பட் அங்கே பின்னாடி ரொட்டேட்டர் ஸ்பீடு கிடைக்கணும். அப்படிங்கும்போது இந்த வண்டியோட மினிமம் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 0.29, அதாவது 1/4 கிலோமீட்டர் தான் பர் ஹவருக்கே போகும். அவ்வளோ ஸ்லோவாக போகும். இது எந்த டிராக்டருமே இல்லை. நம்மளோட ஓன் இந்த நியூ ஹாலண்ட் ஒர்க் மாஸ்டரையும் 5510 தான் இருக்குது. டிராக்டரை பொறுத்த வரைக்கும் பிரேக்குனா 2 வீல் மட்டும்தான் இருக்கும். ஆக்சுவலாக இது எலக்ட்ரோ ஹைட்ராலிக்கில் ஒர்க் ஆகிறதுனால இந்த டபுள் பிரேக்கு சேர்த்து அடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக 4 வீல் டிரைவ் என்கேஜ் ஆகி 4 வீலையும் பிடிச்சி ஒரே டயத்தில் நிறுத்தினால பிரேக் எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும். நம்மளோட ஸ்டேஜ் வந்து அடுத்த நகராமல் இருக்கும். குயிக்காக வந்து பிரேக்கிங் சிஸ்டம் நல்லா ஆக்டிவேட் ஆகி 4 வீலையும் ஸ்டாண்டப்பாக பிடிச்சிரும். அப்போ பிரேக் நல்லா யூஸ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் பிரேக். இது வந்து மேனுவலாக இல்லை, எல்லாமே ஹைட்ராலிக் பிரேக் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த பிரேக்கை வந்து லெஃப்ட் ரைட் அடிக்கும் போது 4 வீல் டிரைவ் என்கேஜ் ஆகாது. நீங்கள் எப்போ 2 பெடலையும் அட்டன் டயத்தில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்த டயத்தில் இந்த 4 வீல் டிரைவ் ஆட்டோமேட்டிக் என்கேஜ் ஆகும். நீங்கள் மேனுவலாக டபுள் பிரேக் அடிக்கும் போது டிஸ்பிளேயில் அந்த க்ரீன் கலர் லைட்டு சிம்பிள் வந்து 4 வீல் டிரைவ் என்கேஜ்னு வந்துடும். சீட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லிட்டோம். டிரைவருக்கு கம்ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா ஏர் சஸ்பென்சர். இதை நான் வந்து அப் டவுன் பண்ண முடியும், ஃப்ரண்ட்டு பேக்கு மூவ் பண்ண முடியும். அதேமாரி என்னோட பேக் சைடை முன்னாடி பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இதில் வந்து கொடுத்துருக்காது ஒரே ஒரு பட்டன் தான் ஏர் சஸ்பென்சர். எனக்கு தேவையான ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், தேவையான ஹைட்டை குறைச்சிக்க முடியும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒவ்வொரு டைம் வண்டி நிறுத்திட்டு இறங்குனா ஒரு பீப் சவுண்டு கேட்கும். ஏன்னா நீங்கள் ஹேண்ட் பிரேக்கு போடாமல் கீழே இறங்குறீங்க. ஏன்னா டிராக்டர் வந்து சேஃப்டியாக நிற்கிதாங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த இடத்துல பீப் சவுண்டு கேட்கும். நீங்கள் ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணாமல் நீங்கள் கீழே இறங்கிட்டிங்கன்னா பீப் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ அப்பயே நீங்கள் அலர்ட் ஆகிடலாம் நீங்கள் ஹேண்ட் பிரேக்கை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத. ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணால் தான் அந்த பீப் சவுண்டு கேட்காது. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் பிடிஓ என்கேஜ் ஆகிடுது. பிடிஓ என்கேஜ் ஆகி ஓடிட்டு இருக்குது. சம்டைம் பிடிஓவில் ஏதோ பிரச்சனை இல்லை இறங்கி போய் பார்க்கணும் அப்படின்னு டிரைவர் வந்து இறங்கி போய் பிடிஓவில் பார்க்கும்போது சம்டைம் ஏதோ ஒரு நடந்துருச்சுன்னா யாரையும் கூப்பிட பக்கத்தில் ஆள் இல்லாத டயத்தில் ஆட்டோமேட்டிக்காக 10 செகண்டில் சீட்டில் டிரைவர் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணி வண்டியை ஷட் டவுன் பண்ணிவிடும், வண்டியை ஆஃப் பண்ணிவிடும். ஸோ டிரைவர் அங்கே எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக இது ஆஃப் ஆகிறதுனால டிரைவரோட சேஃப்டிக்காக இது கொடுத்துருக்கோம். சப்போஸ் எனக்கு சீட்டில் தேவையில்லை, சேஃப்டியாக ஒரு இடத்துல வந்து நிற்க போகுது அப்படின்னா எனி டைம் இங்கே டிரைவர் உட்காரணும் அவசியம் கிடையாது. ஸோ அதுக்காக வந்து இந்த ஃப்ரண்டில் டேஷ்போர்டில் ஒரு எல்லோ கலர் டிக் மார்க் மாரி கொடுத்துருக்கோம். இதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சீட்டை விட்டு இறங்கி போனாலும் வண்டியே ஆஃப் ஆகாது. ஸோ இந்த வார்னிங் லாம்பு அங்கே எரியாது. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து சேஃப்டி ஃபீச்சராக நம்ம இதில் கொடுத்துருக்கோம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ரியர் வைப்பரோட சுவிட்ச் கொடுத்துருக்கோம். இதில் ரிவர்ஸோட ஒர்க் லேம்பு. ஏன்னா பேக் சைடு நைட் ஓட்டும் போது ஒர்க் லேம்ப் தேவைப்படும். அந்த ஒர்க் லேம்ப் இங்கே இருக்குது. அது இல்லாமல் இப்போ ஃபேனுக்கு நான் சொன்னேன், எப்போ நமக்கு டஸ்ட் அதிகமாகி இங்கே ஹீட்டிங் டெம்பரேச்சர் அதிகமாகுதோ வார்னிங் லேம்ப் வருதோ அப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரே ஒரு சுவிட்சை அழுத்தினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபேன் வந்து ரிவர்சிபிள் ஆகி உள்ளார வெளியில் இருக்க அந்த டஸ்ட்டெல்லாம் வெளில தள்ளிட்டு திரும்பி ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகி உள்ளார திரும்பிடும். அப்போ இன்ஜினை கூல் பண்ணுறது ஸ்டார்ட் ஆகிடும். இண்டிகேட்டர் ஹெட்லைட்டு எல்லாமே ஃப்ரண்டில் வந்துடும். இந்த ஆரனும் இந்த ஃப்ரண்டில் வந்துடுது. அதுமாரி நீங்கள் கஸ்டமரோட மொபைல் சார்ஜிங் எல்லாமே இந்த போர்ட் வந்து எல்லாமே சைடில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது டிசி லிவர் பிசி லிவர் எப்பொழுதும் போல் ரைட் சைடில் தான் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் மேலே வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்டோமேட்டிக் பட்டன். கஸ்டமர் வந்து வண்டி ஓட்டும் போது இந்த பட்டனை யூஸ் பண்ணி அழகாக லிஃப்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதே செட்டிங்கில் கீழே இறக்கிடலாம். எந்த ஒரு கஸ்டமருக்கு செட்டிங் மாறாமல் இருக்கும். ஆழம் இந்த லிஃப்டோமேட்டிக் பட்டன் கொடுத்துருக்கோம். இந்த டிராக்டரில் நம்ம 18 சைஸ் டயர் கொடுக்கும் போது ட்ராக்ஷன் நல்லாயிருக்கும். அதேமாரி எவ்வளோ ஹெவி இம்ப்ளிமெண்ட் போட்டு ஓட்டும் போதும் அந்த இழுவைத்திறன் நல்லாயிருக்கும். கிரிப் அதிகமாக கிடச்சி ஸ்லிப்பேஜை தடுக்கும். இதுதான் இந்த டிராக்டரில் ஃப்ரண்ட்டில் 4 வீல் டிரைவ்லையும் நம்ம கொடுக்குறோம். இதில் வந்து பிரேக்கு வந்து நம்ம வந்து டிஸ்க்கு தான் ஆயில் இம்ப்ரெஸ்டு பிரேக்கை யூஸ் பண்ணுறோம். இது ஹைட்ராலிக் பிரேக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். மேனுவலாக கிடையாது. 3 ரிமோட் வால்வுன்னு சொல்லுவோம். 3 ரிமோட் வால்வு உள்ளது. இது வந்து நான் ஆல்ரெடி லிவரில் காட்டினேன். ப்ரௌனு, ப்ளூ, க்ரீனு. எந்த கப்ளிங்கில் எந்த போர்ட்டில் நம்ம கப்ளிங் என்கேஜ் பண்ணுறோமோ நம்ம அங்கே அந்த லிவரை ஈஸியாக நம்ம பார்த்து ஆப்ரேட் பண்ண முடியும். அதுக்காக தான் இதில் சிங்கிள் ஆக்டிங் டபுள் ஆக்டிங் சொல்கிறோம். இந்த ரிமோட் வால்வு வந்து டபுள் ஆக்டிங் யூஸ் பண்ணிக்கலாம், சிங்கிள் ஆக்டிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிங்கிள் ஆக்டிங் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? நம்ம டிப்பர் யூஸ் பண்ணும்போது ஒரே ஒரு ஓஸை தான் எடுத்து ஜாயின் பண்ணுவோம். அப்போ அந்த ஒரு ஓஸு வந்து சிங்கிள் ஆக்டிங் தான். ஒன்லி அப் பண்ணுறது மட்டும்தான் டிராக்டரோட ஒர்க்கு. திரும்பி டவுன் ஆகிறதுலாம் டிப்பரோட வெயிட்டில் ரிட்டர்ன் வந்துடும். அப்போ இந்த நாபு பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்டிங் சிங்கிள் ஆக்டிங் உள்ள நாபு. நான் வந்து சிங்கிள் ஆக்டிங் தான் யூஸ் பண்ண போகிறேன், ஒன்லி டிப்பர் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் ஒரே ஒரு ஓஸை ஜாயின் பண்ணுறோம். அப்போ அந்த லிவர் வந்து ஆப்ரேட் பண்ணும்போது ஒன்ஸ் அப் பண்ணும்போது டிப்பர் தூக்கும், திரும்பி டவுன் பண்ணும்போது டிப்பர் ஆட்டோமேட்டிக்காக நியூட்ரல் ஆகி ரிட்டர்னு ஆயில் ஒரே வேவ்ஸில் வந்துடும். இது டபுள் ஆக்டிங் நான் யூஸ் பண்ண போகிறேன், ரிவர்ஸ் வால்வ் யூஸ் பண்ண போகிறேன், ரிவர்ஸ் ஃப்ளோ யூஸ் பண்ண போகிறேன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டபுள் ஆக்டிங்கை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அப் பண்ணாலும் லோட் ஆகும், டவுன் பண்ணாலும் லோட் ஆகும். ஸோ இந்த ரிமோட் வால்வ் வந்து ஃபியூச்சரில் நீங்கள் என்ன இம்ப்ளிமெண்ட் வாங்கினாலும் அதுக்கான போர்ட்டு தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வாட்டர் கொடுத்துருக்கோம். இந்த வாட்டர் எதுக்குன்னா சேம் நம்ம வைபர் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு தான். பேக் அண்ட் ரிவர்ஸுக்கு அந்த சுவிட்ச் இருக்குது, அது போட்டால் அந்த வாட்டர் வந்து தெளித்து அந்த கிளாஸை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் லிமிட்ரு. நம்ம எப்பொழுதும் லிஃப்டோமேட்டிக் வந்து நியூ ஹாலண்டில் ஸ்பெசிஃபிக் லிஃப்டோமேட்டிக் வந்து இருக்கிறனால நம்மளோட ஆழம் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரே ஸ்டேஜில் இருக்கும். அந்த வயலோட டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஈவனாக இருக்கும். சப்போஸ் நம்ம அப்படி யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ரொட்டவேட்டரோ இல்லை ஒரு பேலரோ யூஸ் பண்ணும்போது நம்ம பிடிஓலேருந்து ஜாயிண்ட் எடுத்து தான் நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம். அப்படி யூஸ் பண்ணும்போது சம்டைம் லிஃப்டோமேட்டிக் பட்டன் தட்டிட்டா ஃபுல்லாக அப் ஆகிடும். அப்போ வந்து இந்த ஜாயிண்ட் உடைக்கிறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது தவறாக ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து இந்த லிஃப்டோமேட்டிக்கு இந்த அட்ஜஸ்டபிள் ஹைட் லிமிட்டர் அட்ஜஸ்ட் பண்ணோன்னா நீங்கள் லிஃப்டோமேட்டிக் பட்டன் தட்டினாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்டேஜில் வந்து நின்றுடும். அதை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ரொட்டேட்டர் தான் ஓட்ட போகிறேன் இல்லை பேலர் தான் ஓட்ட போகிறேன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த ஹைட் லிமிட்டர் செட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து மேலே அப்பாவாமல் நீங்கள் பட்டன் தட்டினா ஒரு ஸ்டேஜில் நிறுத்திக்கும். இந்த குயிக் கப்ளர் எதுக்கு கொடுத்துறாங்கன்னா நீங்கள் இம்ப்ளிமெண்ட் வந்து ஈஸியாக அட்டாச் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ரெண்டு பாருங்கள் லோயர் லிங்க்லையும் குயிக் கப்ளர் என்கேஜ்மெண்ட்டுக்கு நல்லா ஈஸியாக ஒரு கஸ்டமர் வந்து ஒரு கடினமாக போய் ஒரு இம்ப்ளிமெண்ட் மாட்டணும் அவசியம் இல்லை. இந்த கப்ளரை வந்து அட்ஜஸ்டபிள் தான். ஸோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி மாட்ட முடியும். அப்போ ஈஸியாக ஒரு இம்ப்ளிமெண்ட்டை அட்டாச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஸ்விங்கிங் ட்ரோபார். உங்களுக்கு நார்மலாக ஸ்டெடியாக இழுத்துட்டு வரதுக்கு நம்ம வந்து ஹூக் பெட்டை யூஸ் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா ஸ்விங்கிங் ட்ரோபார் சம் இம்ப்ளிமெண்ட்டுக்கெலாம் அது யூஸ் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோடு ஒரு சடனாக ஒரு லோடு வருதா இல்லை பிடிஓ கிளச்சில் வந்து சடனாக லோடு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம நார்மலாக 2 வீலரில் பார்ப்போம். ரியர் சஸ்பென்ஸில் வந்து ஒரு சின்னதாக ஒரு குடுவை மாதிரி கொடுத்துருப்போம். இது எதுக்காக கொடுக்குறோன்னா சடனாக எந்த லோடும் அஃபெக்ட் ஆகக்கூடாது. அதோட லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த அக்குமுலேட்டர் சிஸ்டத்தை நம்ம இந்த பிடிஓவில் கொடுத்துருக்கோம். இதனால் நம்மளோட பிடிஓ லைஃப் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து கொடுக்குறது. இது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரியர் ஆக்சலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹெவி டியூட்டி எப்பி சைக்கிள் அதாவது பிளானட்டரி டிரைவ் கியர் பாக்ஸை யூஸ் பண்ணுறதுனால டார்க்கும் நல்லாயிருக்கும், புல்லிங்கும் நல்லாயிருக்கும். ஸ்லிப்பேஜை வந்து கம்மி பண்ணி ஓவர் லோடை வந்து ஈவனாக பிரித்து கொடுக்கும்போது நம்மளோட டயருக்கு ஈவனாக ஒரு பவர் போகும். அந்த பவர் போகும்போது நல்ல புல்லிங் கிடைக்கும், டார்க்கும் நல்லா கிடைக்கும் போது ஸ்லிப்பேஜ் நடக்காமல் நம்ம வந்து ஒரு ஃபீல்டில் வந்து ஓட்டி முடிக்க முடியும்.
அந்த ஃபீல்டு வந்து ஒரு மணி நேரம் ஓட்டுறோம் ஒரு ஏக்கர் அப்படின்னா இதில் வந்து 45 மினிட்ஸில் முடிச்சுட்டு எடுத்துகிட்டு போக முடியும். இந்த ஸ்லிப்பேஜ்லாம் குறையிறதுனால நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 105 பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜிலையும் ஃப்ரண்ட்டில் இருக்கும், அட்வான்டேஜ்லேயும் நல்லாயிருக்கும். அதோட கம்ஃபோர்ட், டிரைவரோட கம்ஃபோர்ட் இருக்குல்ல, அவர் 10 மணி நேரம் ஓடும் போது அவருக்கு அலுப்பு தெரியாமல் ஓட்ட முடியும். ஸோ ஃபியூச்சரில் ஏன்னா இப்போ அடுத்து ஃபஸ்ட்டு வரும்போது ஆர்டினர் ஸ்டேரிங் இருந்தது, அப்புறம் பவர் ஸ்டேரிங் போனாங்க, இப்போ டிரைவர் கூட பவர் ஸ்டேரிங் இருந்தால் தான் வண்டி ஓட்டுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் போகும்போது அது ஏசி கேபின் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் டிரைவருக்கு. அதனால் எத்தனை மணி நேரம் ஓட்டும் போதும் அலுப்பு தெரியாமல் ஏறி ஓட்டுவாங்க. அதேமாரி மணி வந்து ஏர்ன் பண்ணலாம். நம்ம தொடர்ந்து ஓட்டும் போது கஸ்டமருக்கு அது ரெவென்யூ தானே. அது மாதிரி தான் அந்த டிராக்டரை கொண்டு வந்திருக்கோம். ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், எல்லாமே எலக்ட்ரோ ஹைட்ராலிக் சிஸ்டங்கிறதுனால சிங்கிள் பட்டனில் ஒரு ஆப்ரேஷன் நடக்கும்போது டிரைவருக்கு எந்த அலுப்பும் இருக்காது. ஸ்டைல் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த ஒர்க் மாஸ்டர் ஸ்டைலு அருமையாக இருக்கும். நீங்கள் வியூ பார்க்கும்போது ஐ கேட் வியூ, அந்த கண் வந்து லைட் வந்து பார்த்திங்கன்னா ஐ கேட்டோட ஐ மாதிரி இருக்கும். அது ஃபியூச்சரில் உங்களுக்கு எட்டேந்து பார்க்கும்போது ஒரு ஸ்டைலாக இருக்கும். ஒருத்தவங்க ஒரு ட்ராவல் பண்ணி போகும்போது என்ன டிராக்டர் இது அப்படின்னு பார்க்குற மாதிரி கூட இருக்கும். இந்த டிராக்டர் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருக்கும். நியூஹாலண்டில் தான் டெக்னாலஜி நல்லாயிருக்கும், அட்வான்டேஜ் நல்லாயிருக்கும். ஒரு டிராக்டரோட குவாலிட்டிங்கிறதுங்கிறது அந்த ஒரு கம்பெனியோட ஸ்டாண்டர்டு, அது வந்து நம்ம இதில் கொடுக்குறோம். இதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து பெஸ்ட் அயன் அப்படின்னு கொடுக்குறோம். நம்ம இந்த பெஸ்ட் அயன் கொடுக்கறதுனால குவாலிட்டியை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதனால தான் நம்ம 105க்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். நம்ம பிலோ ஹெச்பி 55-90 இருக்கிறதுலாம் 6 வருஷம் வாரண்டி கொடுத்துருந்தோம். அதுவும் டிரான்ஸ்ஃபர் வாரண்டி. இப்போ ஒரு கஸ்டமர் எடுத்துகிட்டு போகிறாரு, அவர் இன்னொரு ஹெச்பி எதிர்பார்க்குறாரு, அந்த வண்டியை இன்னொரு கஸ்டமர் கொடுக்கும்போது அது அந்த கஸ்டமருக்கு போகும்போதும் அந்த வாரண்டியும் சேர்ந்து அந்த கஸ்டமர் போகும். அந்த கஸ்டமர் வண்டி ஓட்டும் போதும் அந்த வாரண்டி அந்த கஸ்டமருக்கு எலிஜிபிள் ஆகும். ஸோ அவருக்கு தயங்காமல் அந்த வண்டியை வந்து செகண்ட் ஹேண்ட் பையராக ஏற்றுக்குவார். ஸோ அதனால் ரீவேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் நம்ம 6 இயர் வாரண்டி, டிரான்ஸ்ஃபர் வாரண்டி கொடுக்குறோம். இதுதான் நம்ம நியூஹாலண்டோட ஒரு கம்ஃபோர்ட் அண்ட் ஸ்டைல் அண்ட் சேஃப்டி. மெயினாக அதிகமாக பார்க்குறது சேஃப்டி. நியூஹாலண்டில் எல்லாமே கிடைக்கும். ஸோ இவ்வளோ நேரமாக வந்து நம்ம நியூஹாலண்ட் டிராக்டருடைய டெக்னாலஜி, ஸ்டைல், கம்ஃபர்ட் எல்லாமே பார்த்தோம். இன்றைக்கு தேதியில் வந்து யார்ட்டையுமே டைம் இல்லை. அப்படிங்கும்போது குறைஞ்ச நேரத்தில் அதிக உற்பத்தி திறன் எடுக்கணும். அதுக்கு இந்த டிராக்டர் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத இவ்வளோ நேரம் விவரிப்பாக பார்த்தோம். இப்போ இது இந்த டிராக்டர் மட்டும்தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இல்லை, நம்முடைய லோவர் ஹெச்பி டிராக்டர்லையும். ஏன்னா ஏறக்குறைய 25 வருஷத்துக்கு மேலே நியூஹாலண்ட் டிராக்டர் வந்து இந்தியாவில் இருக்குது. கம்ப்ளீட் டெக்னாலஜிக்கல் லீடர்னா நியூஹாலண்ட் தான். ஃபஸ்ட்டு ஆயில் இம்பல்ஸ் ஸ்ப்ரே கொண்டு வந்து நம்ம தான். இண்டிபெண்டன்ட் பிடிஓ க்ளச் கொண்டு வந்து நம்ம தான். இது மாதிரி ஒவ்வொன்றும் எடுக்கலாம். 4 வீல் டிரைவ் ஆகட்டும், பவர் ஷட்டில் டிரான்ஸ்மிஷன் ஆகட்டும், இது எல்லாமே சேர்ந்து ஒரு மொத்த கலவையாக அவங்க முன்னாடி நிற்கிது. ஸோ இது உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியை, அதாவது உற்பத்தி திறனை மேம்படுத்துறதுக்கு கண்டிப்பாக உதவும். ரொம்ப நன்றி.